லக்னாதிபதி பலம் அங்கு சற்று கம்மியாகி விடுகிறார். அப்போது அவர் என்ன பண்ணணும்? பெருமாளுடைய வழிபாட்டையும் தாயாருடைய வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ளணும்? தாயாருடைய வழிபாட்டை முழுவதுமாக சந்தோஷமாக ஆனந்தமாக. எப்பயுமே மகாலட்சுமி எங்கே இருப்பா அப்படின்னா, ஆனந்தம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள், சந்தோஷம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள். அப்போ இந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம். இந்த ஆனந்தம் வேற, சந்தோஷம் வேற. ஜீவன் பரமானந்தம். பரமானந்தம் எப்படி? சுகமாக, எது மேலேயும் பற்றும் இல்லாமல், ஆசையும் இல்லாமல், ஒரு விதமான பயம் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் நிலைப்பாடும் இல்லாமல், எதன் மேலேயும் பற்றற்ற நிலையும் ஆனந்தத்தோடு வீட்டிருக்கக்கூடியது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதம் எவ்வாறாக இருக்கும்? துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவே அமையும். இந்த இடத்துல லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்? லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். சூரிய பகவான் சுக்கிர பகவான் அஷ்டமனத்தில் இருக்கிறார். அப்போது லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமனத்தில் இருக்கும்போது பலமா பலவீனமா அப்படின்னா, இந்த அஷ்டமனத்திலேருந்து வெளியே வந்துடுறார். அஷ்டமனத்திலேருந்து வெளியே வரும்பொழுது அவர் எங்கே வருவார்? குரு பகவான்கிட்ட வந்துடுவார். எங்கே வருவார்னா 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சுக்கிரன் கண்ணியில் வரும்பொழுது அவர் நீசமாக இருப்பார். லக்னாதிபதி நீசம் பெறுவது நன்மையாம் அப்படின்னா இல்லை. லக்னாதிபதி பலம் அங்கு சற்று கம்மியாகி விடுகிறார். அப்போது அவர் என்ன பண்ணணும்? பெருமாளுடைய வழிபாட்டையும் தாயாருடைய வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ளணும்? தாயாருடைய வழிபாட்டை முழுவதுமாக சந்தோஷமாக ஆனந்தமாக. எப்பயுமே மகாலட்சுமி எங்கே இருப்பா அப்படின்னா, ஆனந்தம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள், சந்தோஷம் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள். அப்போ இந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம். இந்த ஆனந்தம் வேற, சந்தோஷம் வேற. ஜீவன் பரமானந்தம். பரமானந்தம் எப்படி? சுகமாக, எது மேலேயும் பற்றும் இல்லாமல், ஆசையும் இல்லாமல், ஒரு விதமான பயம் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் நிலைப்பாடும் இல்லாமல், எதன் மேலேயும் பற்றற்ற நிலையும் ஆனந்தத்தோடு வீட்டிருக்கக்கூடியது. இது வேண்டும் வேண்டாம் என்ற வெறுப்பு இல்லாமல், எல்லாம் என்னது, எல்லாம் இறைவந்து என்ற ஒரு பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்து அந்த ஒரு சந்தோஷ நிலையை கொடுக்கறது தான். எதுவுமே என்னதில்லை, எல்லாம் இறைவந்து. நான் சந்தோஷமாக அவன் எனக்கு கொடுக்குறான், நான் அதாவது எனக்கு அவன் எல்லாம் கொடுத்துன்னு இருக்கான். எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இறையை புகழ்ந்து கொண்டே இருப்பது பரமானந்தம், பரமசுகம். இறைவனாக பக்தியாக ரொம்ப விசேஷமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு பரமானந்தம் தன்னால் கிட்டும். அப்போது இந்த பரமானந்தம் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்ம எப்பொழுது இருக்கிறோம்? அதே போல் சந்தோஷமாக நம்ம வீட்டில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக போயிட்டே இருந்தோன்னா, பசங்க கூட, மனைவி கூட, கணவனாக கூட ரொம்ப விசேஷமாக சிரித்து பேசி ஜாலியாக இருந்துட்டு இருந்தோன்னா ஒரு குடும்பத்தில், அந்த இடத்துல மகாலட்சுமியோடைய வாசம் அற்புதமாக இருக்கும். அங்கே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நம்ம வந்துட்டே இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் அங்கு பலம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய தன்மை நீசமாக இருந்தாலும், அப்போ இங்கே சுக்கிரன் யார்? அசுரகுரு. அந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடியவருக்கு விசேஷம் என்ன? யார்? அதிதேவி மகாலட்சுமி. அதனால் இந்த இடத்துல நம்மளுடைய மகாலட்சுமி வழிபாட்டு முறையை நம்ம ரொம்ப விசேஷமாக கும்பிட்டுட்டே இருந்தோன்னா சுக்கிரன் தன்னால் பலமாயிடுவார். அப்போ நம்ம மகாலட்சுமி வழிபாட்டை எப்படி வருது? ஏற்கனவே இப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் முடிஞ்ச வரலட்சுமி நோன்பு, அதை நம்ம ஒட்டியே நம்ம மகாலட்சுமி வழிபாட்டு முறையை நம்ம அதாவது ஒரு சிறப்பாக கும்பிட்டுட்டே வரலாம். ஏன் உங்களுக்கு எனக்கு ஸ்லோகம் தெரியாது சார், எனக்கு பாட்டு தெரியாது, என்ன பாட்டு பாடணுன்னு தெரியாது, மகாலட்சுமியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் வேண்டாம். மகாலட்சுமிக்கு அன்பாக சந்தோஷமாக உங்களால் என்ன நெய்வேதியம் முடியுமோ ஒரு கோவிலில் போங்க, மகாலட்சுமிக்கு மஞ்சள், குங்குமம், பழங்கள் கொண்டு போயிட்டு சுவாமிகிட்ட வச்சு, அப்பா இது எல்லாம் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதை மனம் உருகி செய்யணும். இது சந்தோஷமாக நான் அம்பாளுக்கு கொடுக்குறேன்,
அம்பாள்கிட்டேருந்து திருப்பி வாங்கின்னு வர்றதுக்காக இல்லை, அம்பாளுக்கு கொடுக்குறேன். நம்ம ஆளுங்க அதுலேயும் ஒரு சிலர் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஐயர் எடுத்துன்னு போயிடுவார், இந்த கேள்வியெலாம் கேட்குறாங்க. அவருக்கு எதுக்குங்க நாம் கொடுக்கணும்? அப்போ அதாவது வேத பண்டிதர் இறைவனுக்காக அதாவது இறைவனுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறார். அப்போது அந்த இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கை இறை தொண்டு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு அர்ப்பணம் பண்ணுற ஒருத்தருக்கு நாம் கொடுக்காத வேறு யார் கொடுப்பா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். அப்போது இறை தூதர், அதாவது அந்த தொண்டர் சாப்பிட்றார், அடியார் சாப்பிட்றார். சிவபுராணத்தில் ஒரு அடியாருக்கெல்லாம் அடியேனாய். அப்போது யார் ஒருத்தருக்கு அடியாருக்கு கொடுக்குறோமோ அது இறைவனுக்கு கொடுத்தது. அப்போது இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார் யார்? ஐயர். அந்த அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியது இறைவனுக்கு கொடுக்கக்கூடியதுக்கு சமம். அப்போ அவங்க சாப்பிட்டு, இப்போ நான் இன்றைக்கி வந்தேன், அம்பாள் எனக்கு கொடுத்தா, அவர் நீங்கள் கொடுத்தன்னு சொல்ல மாட்டா, அம்பாள் எனக்கு படி அளந்துட்டா அப்படி தான் சொல்லுவாள். அப்போ அம்பாள் எனக்கு படி அளந்துட்டா அப்படின்னா உங்களை நீங்கள் கொடுத்ததா அவர் சொல்லலை, அம்பாள் அவருக்கு கொடுத்ததா தான் சொல்லுவாள். அப்போது இந்த முறையில் நீங்கள் பணமாகட்டும், பொருளாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், நாம் உண்டியில் எடுத்துன்னு போய் போடுறதுக்காக நமக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. காசை எடுத்துன்னு போய் உண்டியில் போகிற தொட்டு நமக்கு அங்கே சேரலை. ஆனால் அங்கே இருக்கிற பண்டிதர், அங்கே இருக்கிற வேத பண்டிதர்கிட்ட நம்ம அந்த தட்சிணை கொடுக்கும்போது தான் மனப்பூர்வமாக நம்ம அதை, அப்பா இறைவா இந்த தட்சிணை, இந்த காணிக்கையை இவருக்கு கொடுத்து நீங்கள் இவர் மூலிமா எனக்கு பலத்தை கொடுங்க. நம்ம தட்சிணை அவருக்கு கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். போடலாமா வேணாமா, செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமான்னா அவர் எந்த வேலைக்கும் போகல, எந்த தொழிலையும் செய்யலை. அப்போது அவர் இறை தொண்டு செய்கிறார், இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறார், இறைவனுக்கு ஆராத்தி காட்டுறார், இறைவனுக்கு அங்கே அந்த தட்டை வச்சுட்டு வர்ற ஒருத்தருக்கு குங்குமம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? 1 மணி நேரம் நம்மளால் நிற்க முடியாது அந்த இடத்துல. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் நின்று அந்த, அதாவது வருவாங்க, அந்த வருவதற்காக நின்று குங்குமம் கொடுக்கும்போது அந்த பிரசாதம், அந்த குங்குமம் வாங்கி நம்ம வைக்கும்போது அப்போது நம்ம தட்சிணை, ஏதாவது ஒரு தட்சிணை கொடுத்து சுவாமியை கும்பிட்டுட்டு வரும்போது அம்பாள் மனம் மகிழ்வா. இது யாருக்காக கொடுக்குறோம்? அம்பாளுக்காக கொடுக்குறோம். அப்போ அங்கே தாயாருக்காக கொடுக்குறோம். அப்போ தாயாருக்கு நம்ம அதை கொடுக்கும்பொழுது தாயார் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, அப்பா நம்ம ஒருத்தனுக்கு இப்போ கொடுக்கணும்னு நினச்சோம், இவன் மூலியமாக நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்றது இறை நினைச்சாதான் முடியும் நமக்கு. இல்லை நாமளும் எப்படி பேசினே இருப்போம், அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்போம். அப்போது இறை நம்முள் இருந்து நினைக்க வைக்கும். அதனால் நேயர்களே, அதாவது அவர் எடுத்துக்கிறாரு, இதை எடுத்துக்கிறாரு, அவர் பண்ணிடுறாரு, இறை அவரை தான் நிற்க வச்சுருக்கிறாங்க, அவரை தான் நம்ம அங்கே உட்கார வச்சு அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க, அவருக்கு அங்கே வச்சு ஆராத்தி காட்ட வச்சுருக்காங்க. அப்போது அம்பாள் யார் மூலியமாக அவர் கொடுப்பான்? நம்ம மூலியமாக தான் கொடுப்பான். அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது இது சுவாமி மடியில் வச்சுருங்க, சுவாமிக்காக இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, அந்த விசேஷ பலனை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஐயர் ஆகாது, ஐயர் வேதமாகாது. வேதத்தில் என்னென்ன சாராம்சம் சொல்லியிருக்குது அதை நமக்கு ஆகாது, ஐயர் ஆகாது. ஏன்பா பிராமணர் ஆகாதா? பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். இந்த அதாவது சாபம் எப்படி இருக்கும்? பிராமண சாபம்னு ஒன்று தனியாகவே இருக்குது. அப்போது இந்த விஷயங்கள் ஒரு கோவிலில் நின்று ஒருத்தருக்கு நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் வேண்டி அவருக்கு தட்சிணை கொடுக்கும்போது, காணிக்கை கொடுக்கும்போது நாம் உண்டியில் போடுறது முறையாகாது. அதனால் அவருடைய தட்டில் போட்டு, அப்பா இது உங்களுக்கு, இது உங்களுடைய தொண்டு, நீங்கள் இதை செய்யுங்க, மனமாற நீங்கள் அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போது வேண்டுதல் அவர் மூலியமாக நீங்கள் வேண்டிக்கல, நீங்கள் மனதால் அம்பாள்கிட்ட மனதார வேண்டிட்டு வரீங்க. அப்போ உங்களுடைய வேண்டுதல் செம்மையாகவும் சிறப்பாகவும் நடந்தேறும். அதனால் நேயர்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி 1000 காரணங்களை வைத்தார்கள். அதாவது அங்கே வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்திற்கும் ஒரு அற்புதமான காரணங்கள் இருக்குது.
அதனால் இறை வழிபாட்டில் நம்மளுடைய இறை வழிபாடு நமக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அறிவியலை உணர்த்தக்கூடிய வழிபாட்டு முறைதான். அதனால் முழுவதுமாக பக்தி பூர்வமாக ஆராய்ந்து அறிந்து நாம் செய்யும் தானங்களுக்கு பின் ஒரு அற்புதமான ஒரு பலனை இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.